இந்த பணியாரத்தை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சரிசி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, மொத்தம் பச்சரிசி எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா வரும் இது. அவ்வளோதான், நம்ம பாசிப்பருத்தி பணியாரம் சுட்டு எடுத்தாச்சு. இதை சுடும்போது உங்களுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறங்க. வெள்ளங்கிறனால தீஞ்சிரும். ரெண்டாவது, சப்போஸ் தண்ணி அதிகமாகிருச்சு, மாவு ஒரு அரிசி அரிசி தண்ணி இழுக்கும், ஒரு அரிசி தண்ணி விட்டு போகும். அப்படி இருந்தாக்க நீங்கள் அப்படியே நிப்பாட்டிட்டு ஒரு டம்ளர் அரிசி ஊற வச்சு மறுபடியும் இடித்து மிக்சியில் போட்டு பொடிச்சு இந்த மாவு கூட சேர்ந்து கலந்து சுடுங்க. சூப்பராக வரும். வேறு எந்த மிஸ்டேக்கும் ஆகாது. மறுபடியும் போட்டு சுட்டால் நல்லா அருமையாக வரும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எனது பலகாரம் ரொம்ப நல்லா அழகாக வந்திருக்கு. உங்களுக்கும் செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ்.